இந்த பழக்கம் பிரஷர் அதிகரிக்கும்னு நிறைய பேருக்கு தெரியல. உலக சுகாதார நிறுவனம் WHO கணக்குப்படி உலகத்துல ஒரு வருடத்திற்கு 1,80,00,000 பேர் இதய நோயால் இறந்து போகிறார்கள். அதுல 20-25% இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் இதய நோயால் ஏற்படும் மரணங்கள் உலக சராசரியை விட 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்குது. வேறு நாடுகளில் 60 வயசுல ஏற்படுற இதய நோய் பிரச்சனை இந்தியாவில் 40-45 வயசுக்குள்ளே வந்துருது. ஹார்ட் அட்டாக் இளம் வயதினரை தாக்கும் முக்கிய நோயாக இப்ப இருக்கு. இந்த வீடியோல நாம பேச போறது பிரஷர், அதாவது இரத்த கொதிப்பு, இதய நோய் வருவதற்கான காரணம் என்ன, இதை வரவிடாமல் எப்படி தடுப்பது, வந்தால் என்ன செய்வது, இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோ சர்க்கரை மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஒரு பொதுவான வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Facebookல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரை வாங்க, காலில் புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். நான் காரைக்குடியில் 35 வருஷமா ஹாஸ்பிட்டல் நடத்துறேன். இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான சக்கரை பேஷண்டையும் பிரஷர் பேஷண்டையும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறேன். ஆனால் ஒரு 4-5 வருடங்களாக இளம் வயது பிரஷர் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதாவது 20 வயசுக்குள்ளே 6 பிரஷர் பேஷண்ட இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20-30 வயசுக்குள்ள நூற்றுக்கணக்கான பிரஷர் பேஷண்ட நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எதிர்கால நம்ம தலைமுறை நினைச்சு பயப்படுற விஷயங்கள் இது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல ஒரு கிட்னி பிரச்சனை இருந்து அதனால பிரஷர் அதிகரிச்சு பார்த்திருக்கேன். ஆனா பிரஷரே முதன்மை நோயாக சமீப வருடங்கள்ல நான் நிறைய பார்க்கிறேன். நம்ம எதிர்கால தமிழ் தலைமுறையை நினைச்சு பயமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. என்னுடைய 35 வருஷ மருத்துவ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் நான் எழுதி முடிச்ச உடனே 2008 ஐயா அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கொடுத்து ஆசி பெற்றேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சின்ன வயசுக்காரங்களுக்கு ஏன் பிரஷர் வருது? முதல் காரணம் சமூக மாற்றம். முன்னாடியெல்லாம் இளைஞர்கள் அம்மா அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. வீட்டு சாப்பாடு, ஒழுங்கான தூக்கம், நல்ல உடல் உழைப்பு, இந்த மாதிரி வாழ்க்கை முறை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நகரங்களுக்கு வேலைக்கு போறாங்க. நல்ல சுதந்திரம் கிடைக்குது, நல்ல சம்பளமும் கிடைக்குது. எனக்கு இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்ற எண்ணமும் வருது. நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீக்கெண்ட் வந்துருச்சுனாலே ஹோட்டல் சாப்பாடு, பார்ட்டி, மது, இரவு நேர வாழ்க்கை, இது எல்லாமே இப்ப நார்மல் லைஃப் ஸ்டைல் ஆயிருச்சு. இது இல்லாம இருந்தா தான் ஆச்சரியம். ஆனா இதுல இருக்கிற உண்மை என்னன்னா, இந்த வாழ்க்கை முறை நமக்கு இப்ப சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஸ்டைலா இருக்கலாம், ஸ்டேட்டஸ் அந்தஸ்தையும் கொடுக்கலாம். ஆனா இதுதான் எதிர்கால நோய்களுக்கு நீங்க இன்னைக்கு செய்யற முதலீடு. உங்களுக்கு பிரஷர் இருக்கா, இதய நோய் இருக்கா, உங்க வயசு என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் மருத்துவமனைக்கு வந்தவுடனே கேட்கிற கேள்விதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அது என்னன்னா, சார் எனக்கு பிரஷர் இருக்கு, மாத்திரை இல்லாம குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாடர்ன் மெடிசினை பின்பற்றும் மருத்துவர். எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம், நான் அனுபவத்தில் கத்துக்கிட்டதெல்லாம் மாத்திரை, மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். ஒரு சிலருக்கு பிரஷர் அதிகமா இருக்கும், அதாவது ஸ்டேஜ் 2ல இருக்கும். 180/120 எல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் வர்றப்ப மாத்திரை இல்லாம எப்படி குணப்படுத்த முடியும்? உடம்ப தேவையான அளவுக்கு கெடுத்துறாங்க. ஆனா டாக்டர்கிட்ட மாத்திரையே இல்லாம குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு சில இளைஞர்கள் ஜிம்முக்கு போய் இதர உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சிருக்காங்க. அவங்க அம்மா அல்லது அப்பாவை கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப அவங்கள பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு பிரஷர் வர்றதுக்கு என்ன காரணம்? வேலை அழுத்தம், வேலைக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறது, பணம் சம்பாதிக்கிற போட்டி, சமூக வலைதளம்,
சோஷியல் மீடியாவில் ஏற்படுற போட்டி, அவங்க அளவுக்கு என்னுடைய ரீல்ஸ் ரீச் ஆகலையே அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை, இதனால நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் அதிகரிக்குது, இரத்த அழுத்தம் கூடுது, இதய துடிப்பு அதிகரிக்குது, இரத்த நாளங்கள் சேதமடையுது. இது நீண்ட நாளா நடக்கிறப்ப பிரஷர், சர்க்கரை, கொழுப்பு சத்தெல்லாம் அதிகரிக்குது. அதுக்கு பின்னாடி இதய நோய், கிட்னி பாதிப்பெல்லாம் வருது. பிரஷரை அதிகரிக்கும் தினசரி பழக்கங்கள் அப்படின்னா உணவுல அதிகமான உப்பு, உடற்பயிற்சியே இல்லாதது, ஜங்க் ஃபுட்டு, தூக்கம் இல்லாதது, மன அழுத்தம், மது, புகை. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மேற்கு நாடுகளை விட இந்தியர்களுக்கு பிரஷர், இருதய நோய் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்தியர்களுக்கான ஜீன்லே இந்த அபாயம் இருக்கு. ஆனா ஜீன் மட்டும் நோயை உருவாக்காது, நம்மளுடைய வாழ்க்கை முறைதான் நோயை உருவாக்குது. அதாவது ஜீன் ஒரு துப்பாக்கி, வாழ்க்கை முறைதான் அதுல ட்ரிகர். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு நாள்ல நிகழ்ந்துராது. இன்றைய தவறான வாழ்க்கை முறை நாளைய நோய்களின் விதை. இந்த மாதிரி இளம் வயசுல ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க 8 வழிகள் இருக்கு. தினமும் 30லேருந்து 45 நிமிஷம் நடங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க. தினசரி உப்போட அளவை குறைச்சிக்கோங்க. ஜங்க் ஃபுட் வேண்டாம். ஒரு நாளைக்கு 7 மணி நேர தூக்கம் அவசியம். மன அழுத்தத்தை குறைங்க. அதுக்கு யோகா பண்ணலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல இசை கேட்கலாம். புகை, மதுவை நிறுத்தி விடுங்கள். உங்க உயரத்துக்கு ஏற்ப உங்க உடல் எடை இருக்கணும், அதிகமாகாம பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இழந்து போன சொத்துக்களை, பணத்தை, நகையை, பொருளை நாம் நிச்சயம் மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அதை பழைய நிலைக்கு கொண்டுட்டு வர முடியாது என்பதை நினைவில் வைத்திருங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதிர்காலத்தில் நோயுள்ள சமூகமா மாறிவிடக் கூடாது அப்படின்ற பயத்துல தான் இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கேன். உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை மட்டுமல்ல, பிரஷரும் குறையும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சோர்வை நீக்கும் 10 டாப் 10 உணவுகள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.